ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வாரத்தோட முதல் நாளுங்கிறதுனால காலையில் எழுந்தோடனே கூடுமான வரைக்கும் சூரிய உதயத்தை அன்றைக்கு பார்க்குற மாதிரி எழுந்துக்கணும். அடுத்தது கொஞ்சம் வீட்டிலேயே உட்காந்து வழிபடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் சூரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லி பார்க்கலாம். இன்னும் நல்ல டைம் இருந்ததுன்னா சிவன் கோயில்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில்களுக்கு போய் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை தரிசனம் பண்ணி நெய் விளக்கு போட்டுட்டு வரலாம். இது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகள் அன்றைக்கி அது ஒரு ஒளிக்கிரகங்கிறதுனால மேக்ஸிமம் வீட்டில் எந்த பகுதியோடு இருட்டாக இல்லாமல் குடும்பம் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கில் எங்கேயாவது பல்போ டியூப்லைட்டோ ஏதாவது ஃபீஸாக இருந்தால் அதை முதல்ல அன்றைக்கி மாற்றினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரையில் நீங்கள் என்ன மாதிரியான நிறங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனுக்கு உரிய ஆரஞ்சு நிறங்களை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பு. அதுக்கப்புறம் சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். சந்திரனுக்குரிய வெள்ளை நிறங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். அதே போல் சூரியனுக்கு கடுமையான பகை அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு உரிய நீலத்தையும், சுக்கிரனுக்கு உரிய பிங்க் கலரையோ, அதே போல் ராகு கேதுகளுக்கு உரிய நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.